அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சேஃபாக தீபாவளி கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பக்கம் வந்த எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடைய தீபாவளி எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தீபாவளிக்கு முதல் நாளே பசங்களுக்கு வாங்கின ட்ரெஸ் எல்லாத்துலேயுமே மஞ்சள் தடவி வச்சாச்சு. முதல் நாளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுனால தீபாவளி அன்னைக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். தீபாவளி அன்னைக்கு ஸ்வீட்ஸ் இல்லாமல் எப்படி, அதுதான் குண்டு குலாப் ஜாமுன் பண்ணலான்னு சொல்லி நினச்சோம். ரொம்பவும் சாஃப்டாக உடையாமல் எந்த மாதிரி குலாப் ஜாமுன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் எம்டிஆர் குலாப் ஜாமுன் எடுத்திருக்கேன். இந்த குலாப் ஜாமுன் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. ஸோ ஒரு பாக்கெட் பண்ணிவிட்டு பாக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு பாக்கெட்டுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான 2 கிளாஸ் சர்க்கரை, அதுக்கு 1 பங்கு தண்ணி ஊற்றி நம்ம பாகும் ரெடி பண்ணுறதுக்கு வச்சாச்சு. பால் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த பாலை நம்ம அந்த மாவில் போட்டு ரொம்பவும் சப்பாத்தி பதத்துக்கு பிசையக்கூடாது, ரொம்பவும் நார்மலாக சாஃப்டாக பிசையணும். அப்போ தான் குலாப் ஜாமுன் ரொம்பவும் சாஃப்டாக வரும். நம்ம எண்ணெயில் போடுறப்போ சின்ன சின்னதாக போட்டால் போதும், அது பொரிஞ்சு வெளியே வரப்போ ரொம்பவும் பெருசாக நம்மளுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம சாஃப்டாக பிசைஞ்சால் போதும். அந்த டயத்தில் பாகும் ரெடியாக இருக்கும். நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம குலாப் ஜாமுன் போட்டு அந்த சூடோடையே எடுத்து அந்த பாகில் போட்டோம் அப்படின்னா ஜீரா எல்லாமே குலாப் ஜாமுனில் இறங்கிடும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக விரிசல் இல்லாமல் சாஃப்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் காயவும் ஒன்றா எடுத்து போட்டு அதை மினிமம் ஸ்டேஜில் தான் அதை போடணும். ஏன்னா போட்ட உடனே சீக்கிரமாக கருகி போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. எவ்வளோ தூரம் நம்ம வேக வைக்கிறோமோ அவ்வளோ நேரமும் தீ சிம்மிலே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சே ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம்க்கு அப்புறம் ப்ரௌனிஷ் கலரில் மாறிட்டு வரும். இந்த மாதிரி எல்லோ வந்த பிறகு ப்ரௌன் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குலாப் ஜாமுன் எடுத்துகிட்டு நம்ம அந்த பாகில் சேர்த்துடலாம். பாகு பண்ணுறப்போ கொஞ்சமாக எலுமிச்சப்பழம், ஏலக்காவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஜீரா கட்டி ஆகாமல் அந்த தண்ணி பதத்திலே நம்மளுக்கு கிடைக்கும். இது நான் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க செய்கிறப்போ. நம்மளுக்கு குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், விரிசல் எதுவுமே இல்லாமல் ரொம்பவும் சாஃப்டாக இருக்குது. அப்படியே நம்ம அந்த சூடோடையே அந்த ஜீராக்குள்ளே போட்டோம் அப்படின்னா 1 டே ஃபுல்லாக அதை ஊறி இருந்துச்சுன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு ரொம்பவும் ஸ்வீட்டான குலாப் ஜாமுன் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். விரிசல் இல்லாமல் சாஃப்டான குலாப் ஜாமுன் உங்களுக்கும் கிடைக்கும். குலாப் ஜாமுன் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம எடுக்க முடியாது. நல்லா ஊறி ஒரு நாளுக்கு அப்புறம் சாப்பிட்டா தான் அது செம்ம சூப்பராக இருக்கும். மறுநாள் தீபாவளியே காலையில் எழுந்திரிச்சி எண்ணெய் தேய்ச்சியெல்லாம் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு சுவாமியையும் கும்பிட்டுட்டு விளக்கேற்றிட்டு எங்களோட டே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மாதிரி விசேஷ நாட்களில் சந்தனத்துக்கு கூட குங்குமமும் வைக்கிறப்போ சந்தனத்தில் ஜவ்வாதும் சேர்த்து நீங்கள் கலக்கி வச்சிங்க சாமி படத்துக்கு நம்மளுக்கும் வச்சோம் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக ரொம்பவும் பாசிட்டிவ் எனர்ஜியாக ரொம்பவும் வாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, தீபாவளி அன்னைக்கு நாங்கள் காளான் பிரியாணி பண்ணோம். நீங்கள் என்ன ஸ்பெஷல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சு பார்க்குறதுனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் சூப்பராக இருக்கும். தேவையான அளவு கொத்தமல்லி, புதினா எடுத்துக்கோங்க. எலுமிச்சப்பழம், கொஞ்சமாக பெரிய வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, பூண்டு எடுத்தாச்சு. அதுக்கு தேவையான காளானையும் நான் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறப்ப அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா ரொம்பவும் வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும். இது கூட கொஞ்சமாக கல்லுப்பையும் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்தோம் அப்படின்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, நல்ல மையாக அரைச்சி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம உப்பையும் அளவாக பார்த்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறதுக்காக தான் இந்த கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு சைடாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச காளான் எல்லாத்தையுமே பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம 2, 3, 4 பங்காக வெட்டிக்கலாம். ஏன்னா அதிலேருந்து நிறைய தண்ணி வரும். ஸோ கொஞ்சமாக நம்ம போட்டோம் அப்படின்னா தான் அது வெந்து நல்லா நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணக்கூட தேவையில்லை. இந்த மாதிரி நான் ஒன்றை 4ஆக வெட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பிறகும் ஒரு தடவைக்கு 2 தடவை வாஷ் பண்ணிக்கணும். உள்ளே ஏதாவது புழு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும். கட் பண்ண பிறகு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம காளான் போட்டு
டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா சாப்பாடு கூட போடுறப்ப அது வேகுமா இல்லையான்னு தெரியாது. லைட்டாக நம்ம எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கூட சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். எண்ணெயில் வந்து போடுறப்ப கொஞ்சம் பார்த்து, ஏன்னா காளான்லேருந்து கொஞ்சமாக தண்ணி வந்து வரும். ஸோ அதனால் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. காளானுக்கு தேவையான கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்தா போதும். நீங்கள் கொஞ்சமாக சேர்த்தாங்களே போதும். பார்த்திங்களா, நான் எண்ணெய் மட்டும் தான் ஊற்றுனேன், ஆனால் அந்த காளான்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். ஒயிட் கலர் காளான் இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலர் வரவும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து கொஞ்சமாக ஆறட்டும். நம்ம லாஸ்ட்டு 1 pot குக்கிங் செய்கிறப்போ நம்ம கூட சேர்த்துக்கிட்டால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 4 கிராம்பு, 2-3 ஏலக்காய்ன்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் மசாலாஸ். குக்கர் எல்லாத்தையுமே சூடு பண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம அந்த ஹோல் மசாலாஸும் ஸ்பைசஸும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஸ்மெல் வரவும் அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக பொடி உப்பும் சேர்த்துக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வதங்கும். அதே மாதிரி கருகவும் செய்யாமல் மீடியம் ஸ்டேஜில் வறுத்தெடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சுன்னா நம்ம அடுத்தது இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த இஞ்சி பூண்டு விழுதையும் நம்ம கூட சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை கலரில் இருக்குன்னா நம்ம கொத்தமல்லி போட்டு அரைச்சோம்ல, அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. இதுதான் இந்த சாப்பாடுக்கே டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பொருள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தழை, புதினா தழை அது ரெண்டையும் நம்ம கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கின ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பொடி, 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா நான் சேர்த்துருக்கேன், வீட்டில் பண்ணது. இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம கலக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, காளான் டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த காளானையும் கூட சேர்த்துக்கலாம். காளான்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால நம்மளுக்கு வதங்குறப்போ கொஞ்சம் கிரேவி ஸ்டேஜில் கிடைக்கும். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த சாப்பாடுக்கு தேவையான உப்பு, அதாவது கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறப்ப பார்த்துட்டு காரம், உப்பு அதை வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக போட்டுட்டு புளிக்கு தேவையான எலுமிச்சம்பழத்தை நான் ஒரு அரை எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். நீங்கள் தயிர் வேணும்னா தயிரும் சேர்த்துக்கலாம். நான் வந்து தயிர் சேர்க்கலை, ஸோ அதுக்கு பதில் எலுமிச்சம்பழம் தான் சேர்த்தேன். நம்ம எடுக்கிறப்போ இந்த மாதிரி கிரேவி ஸ்டேஜில் காளான் எல்லாமே வெந்து செம்ம வாசனையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம சாப்பாடுக்கு தேவையான எத்தனை கிளாஸ் தண்ணி நீங்கள் ஊற்றுவீங்களோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் வந்து 4 கிளாஸ் தண்ணி சேர்த்தேன், அதாவது 1 மானம் அரிசிக்காக. தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு உப்பு காரம் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்க அரிசியை வந்து நம்ம கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து நார்மல் பொன்னி, நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற அந்த பொன்னி தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் விசில் போட்டுட்டு நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம். சாப்பாடு நல்லா வந்துட்டு ஃபஸ்ட்டு விசில் வந்துருச்சுங்க. இந்த விசில் ஒரு நீங்கள் எப்படி விடுவீங்களா, 3 விசில் விடுவீங்களா இல்லை 5 விசில் விடுவீங்களான்னு பார்த்துட்டு உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கூலிங் ஆகவும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். செம்ம சூப்பராக இருக்கும். காளான் எல்லாமே வெந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டு நம்ம சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு லாஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 1 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்து நீங்கள் பரிமாற ஆரம்பிக்கலாம். சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோவில் வந்து அந்த ஆவி வந்து கேமராவை மூடினதுனால கொஞ்சம் நல்லா தெரியாமல் போயிடுச்சு. ஒரு பக்கம் பிரியாணி ரெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, ரசம், பொரியல், அப்பளம், குலாப் ஜாமுன் சொல்லிட்டு தீபாவளி லன்ச் செம்ம சூப்பராக போச்சு. ஈவினிங்காக நம்ம வாங்கி வச்சுருக்க சிம்பிளான ஒரு 4 பட்டாசு தாங்க. எங்கள் வீட்டில் பெருசாக வெடிக்கணும்னு தான் ஆசை, ஆனால் நாங்கள் இருக்கிற வந்து கேரளாவில். ஸோ இங்கே வந்து அவ்வளோ சத்தமாக வெடிக்க முடியாது, வாடகை வீடுனால கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக ஆசைக்கு வாங்கினோம். 2 புஸ்வானம், 2 சங்கு சக்கரம், ஒரு மஸ்கா சஸ்கான்னு சொல்லிட்டு சில சில அப்படி வெடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பார்க்க வந்து நல்லா தான் இருந்துச்சு. வெடிக்குமோ அப்படிங்கிற பயமும் இருந்துச்சு. சரி திறந்து பார்த்தோம், ஆனால் அவ்வளோ பெருசாலாம் இல்லை, நார்மல் இந்த சதுர பட்டாசு மாதிரி தான் இருந்துச்சு, புஸ்வானம் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பூத்திரி, அவ்வளோதாங்க எங்களோட சிம்பிளான தீபாவளி. இவ்வளோ தான், ஒரு 4 கம்பி மத்தாப்பு. ஈவினிங் போல் நல்லா இருட்டின பிறகு கொஞ்சமாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு சேஃபாக மாடியில் போய் நாங்கள் வெடித்தோம். ஏன்னா கீழே வந்து மழை, அவ்வளோ மழை கொட்டிகிட்டு இருந்துச்சு, வெறும் தண்ணியாக இருந்ததுனால வெடிக்க முடியல. ஸோ மாடியில் போய் சேஃபாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சேஃபாக தான் வெடித்தோம். நீங்களும் எல்லோரும் சேஃபாக வெடிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன்.
வெடிச்சிடுது. லாஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்தோம். இது வந்து அவ்வளோ நாங்கள் பயந்த மாதிரி அவ்வளோ சத்தம்லாம் இல்லைங்க. புஸ்வானம் மாதிரி மேலே போய் பூந்தொட்டி மாதிரி மேலே போய் சிடுன்னு வெடிச்சிச்சு, அவ்வளோதான். ஆனால் பார்க்க அழகாகவும் இருந்துச்சு. நீங்கள் என்னென்ன வெயிட்டெல்லாம் வாங்கி வெடிச்சிங்க, எத்தனை ரூபா ப்ரைஸில் வாங்கி வெடிச்சிங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா.